all easy. Often have fly and not at all easy. He must be facing ear blocks by landing due to air pressure. Very simple. When I get air pressure, inhale, close the nose and push outside. All of you do it now. Wait. No, it's okay. It's okay, you will see. Okay, close your nose. No, inhale first. Inhale, close your nose. Push it out. Push to the nose, not the mouth. Push. Can you see the ear opening? Much louder and clearer. That's what happens. That's all. You can do it anytime you want. Suddenly you can feel like something like all open. That's the pressure because there's a eustachian tube that connects to the mouth, to the ears. The eardrum is like a block, like a membrane. So you can do that now. You try and see. You'll feel nice. You feel much bright, louder the noise is. So like. நீங்கள் அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்கிறீங்க. இது ரொம்ப சுலபமானது கிடையாது. அப்போ உங்களோட செவிகளுக்கு நீங்கள் சொட்டு மருந்து விடுவீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. அதை இவர் படிச்சுட்டு நமக்கு பதில் சொல்கிறாரு. இது ரொம்ப சுலபமானது. காற்று அழுத்த நேரத்தில் நீங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க, உங்களோட மூக்கை மூடிக்கோங்க, அதே மூச்சை வெளியே விடுங்க, உங்களோட மூக்கு மூடி இருக்கு இல்லையா, அது வழியாகவே நீங்கள் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சுற்றி இருக்க எல்லாரையும் பண்ண சொல்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். முதல்ல மூக்கை மூடிக்கோங்க. இல்லை முதல்ல மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க, விட்டுறாதீங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் மூக்கை நல்லா மூடிக்கோங்க. மூடினதுக்கு அப்புறமா வெளியே மூச்சை விட ஆரம்பிங்க. உங்களோட மூடி இருக்கிற அந்த நாசிகள் வழியாகவே மூச்சை வெளியே விட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு உங்களோட காதுகள் திறக்கிற சத்தம் கேட்குதா, ரொம்ப சத்தமாக ரொம்ப தெளிவாக கேட்குதா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் நடக்குது. அவ்வளோதான். இதை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இந்த காற்று அழுத்த நேரத்தில் இந்த யூஸ்டேஷியன் குழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது நம்ம செவி பறை கூட நம்மளை அந்த குழாய் இணைக்குது. அந்த இடத்துல ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை செய்யலாம். இப்போவே நீங்கள் இதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். இதை செஞ்சு உங்களுக்கு ரொம்ப சத்தமாக அந்த சத்தம் கேட்குறத நல்லா கவனிச்சுக்கோங்க. Same thing happened to one time. And so doing it and she was fine. Surah. It was fine. You don't know. Just do that. Just inhale, close the nose and push it through the nose. So it push. The air will go up. You can hear that. Here. And then you're fine. Sometimes going down you will do a few times. At different levels coming down. இதே தான் இப்போ நடந்தது. ஒரு பெண் ஒருத்தங்க வந்தாங்க. நீங்கள் யார் என் கூட இருந்தீங்க? அப்போது இதே தான் நடந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் இதே தான் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இதை பண்ண உடனே அவங்களுக்கு சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். முதல்ல மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க, மூக்கை மூடிக்கோங்க, மறுபடியும் மூடின மூக்கு வழியாகவே மூச்சை வெளிவிட ஆரம்பிங்க. நல்லா நீங்கள் மூச்சை வெளிவிட முயற்சி செய்யும்போது அந்த காது வழியாக வெளியே போவோம். பட்டக்குன்னு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக போயிடும். சில நேரங்களில் இது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நிறைய தடவை செய்கிற மாதிரி இருக்கணும். ஒரு லெவலில் நீங்கள் விமானத்துலேருந்து இறங்குற அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். இதை திரும்ப நீங்கள் செய்யணும். அவ்வளோதான். You take a mineral water bottle, okay, and the height, you drink it open, close and put down there. Sometimes it crush. Yes. Crush. Yes. Because the pressure is greater now. So imagine everybody's body, how much air pressure crush is happening to you. Wow. The bottle getting crushed, how much you are getting crushed. Seriously, madam. So it's not that easy flying, flying. Everything got crushed, your brain gets crushed, the whole thing got crushed, every cell gets crushed. Understand? So body has to manage all of these things. Okay. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, தண்ணி பிடிச்ச வாட்டர் பாட்டில். அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் மேலே இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா மூடி விட்ருங்க. சில நேரங்களில் நீங்கள் அந்த பிளேன் இறங்கும்போது, அந்த விமானம் தரையிறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் என்ன ஆயிருக்கும், நொறுங்கி போயிருக்கும். எதனால் அப்படின்னா அந்த காற்று அழுத்தத்தினால. நீங்கள் மேலே இருக்கும்போது அந்த பாட்டில் விரிஞ்சு இருக்கும், கீழே இறங்கும்போது அந்த பாட்டில் அப்படியே க்ரஷ் ஆகிடும்னு சொல்கிறாரு. அதாவது சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நல்லா நீங்கள் இதை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட உடம்புக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு.
எப்பேற்பட்ட ஒரு காற்று அழுத்தம் நடக்குது அங்கே, ஒரு பாட்டிலுக்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்மளோட உடம்பு எவ்வளோ தூரம் சுருங்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விமானத்தில் போகிறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. எல்லாமே அங்கே சுருங்க ஆரம்பிக்கும், நொறுங்க ஆரம்பிக்கும். உங்களோட மூளையாகட்டும், உங்களோட உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட உடம்பு இதை அத்தனையுமே கையாளணும். இது போல் உங்களோட ஒரு செல்லுக்கும் நடக்கிற இந்த சேதத்தை உங்களோட உடம்பு கையாளணும் அப்படின்னு சொல்கிறாரு. You must be facing a ear block, pressure, managing in a very sleep cycle, must be facing too many clocks is difficult. Okay, next time who is this guy? Nipasha, please find for me in business class. You know I'm flying tomorrow on United Airlines. You know how much the upgrade costs business class? $3,000. Wow. Just upgrade. Now how much money is that? I can refurbish my own bedroom. I count new bed sheets, new pillows, everything. Hey, that's 50,000 ringgit, madam. No, more than that. Multiply 3 times 4.4. How much already? I can refurbish my whole bedroom, put a nice speaker, this, that. Can't afford a girlfriend. No, seriously, I'm telling you. See the kind of thing people pay, madam. Yeah. Anyway, for your information, I'm flying business class tomorrow. Free upgrade. I didn't pay any money. You just put down there. You put. You must go and say, I want to wait. So you wait. Pump. Just 2 hours before the flight, they'll give you. If nobody buys a seat, it's an empty seat. So imagine I'm getting 3,000 ringgit free of charge flying on business class. That's all. So sometimes that's why you must be smart enough to fly the right airlines. You go for Singapore Airlines, no way you're going to get. Yes. Everybody fly on business class Singapore Airlines. Yes. So this are all like a little bit so you can get now. That's good. So this is called United Airlines, So don't be jealous, So explain, is it way is good, reach out many people, explain PVH, cure people, but health effects. Yes, I travel all over the world. Imagine I've done so many healings. Even today, yesterday we heal people to Singapore, we heal many people like this madam had knee pain. ஒரு வாட்டி சிவா சார் ஈராக்கோட பெரிய கல்லறைக்கு போயிருந்தார் இல்லையா, அப்போது போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லியிருந்தார். அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ண கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் அவர் கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, உங்களோட காதுகள்லாம் அடைச்சி போகும் இந்த காற்று அழுத்தத்தினால, உங்களுக்கு தூக்கமும் சரியாக ஒரு நேரம் போல் தூங்க முடியாது, நீங்கள் ஒரு கிளாக் இல்லை ஒரு ஊருக்கு ஏற்றபடி அந்த நேரம் மாறுபடும், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதை படிச்சுட்டே இருக்கும்போது சிவா சார் பார்க்குறாரு, யார் இந்த கேள்வியை கேட்டது? ஓகே, அடுத்த வாட்டி நீங்கள் எனக்கு வணிக வகுப்பில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம விமானத்தில் போகும்போது வணிக வகுப்பு, பொருளாதார வகுப்பு அப்படின்ட்டு இருக்குது. இந்த பொருளாதார வகுப்புன்றது எல்லா மக்களும், சாதாரண மக்கள் எல்லாம் போகிறது. வணிக வகுப்புன்றது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பாக இருக்கும். அந்த இடத்துல எனக்கு புக் பண்ணி கொடுங்க, நான் கொஞ்சம் ரொம்ப வசதியாக அதில் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே நான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட விமானத்தில் நாளைக்கு நான் போகிறேன். இது ஒரு மேம்படுத்தப்பட்ட வகுப்போட இந்த பயணத்தில் நான் அந்த மேம்படுத்த வகுப்பு இருக்கிற அந்த இதில் தான் பயணம் செய்ய போகிறேன். இதோட செலவு எவ்வளோ தெரியுமா? $3000 அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ காசு தெரியுமா? என்னோட பெட்ரூமை நான் மொத்தமாக புதுப்பிச்சிருவேன். என்னோட போர்வை, தலானி ஓரை, என்னோடய பெட்டு மேலே போடுற அந்த துணி, இது எல்லாத்தையுமே நான் புதுசாக வாங்கிடுவேன். 15,000 ரிங்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவோட காசில் அவர் அந்த $3000 மாற்றி சொல்கிறாரு. அதுக்கு மேலெலாம் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கொஞ்சம் எண்ண ஆரம்பித்து சொல்கிறாரு. அதுக்கும் நான் இந்த காசில் என்னோடய மொத்த பெட்ரூமே மாற்றிடுவேன், புதுசாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கி போடுவேன், இது செய்வேன், அது செய்வேன்.
என்னால் ஒரு காதலிக்கு கூட செலவு பண்ண முடியும் அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறாரு. அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, நாளைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நாளைக்கு நான் வணிக வகுப்பில் போக போகிறேன். இது எனக்கு இலவசமான கிடைச்ச ஒரு தர உயர்வு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காக நான் எந்த காசுமே கொடுக்கல. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த இடத்துல சொல்லி வைக்கணும். அதாவது நான் இந்த இடத்துல போகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காத்திருந்து அப்போ பங் அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த விமானம் எப்போ கிளம்புதோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் இந்த வணிக வகுப்பில் பயணம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, அந்த ஒரு சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டுக்கு யாருமே காசு கொடுத்து வாங்கலை, அது காலியாக போகுது அப்படின்னும் போது, பரவாயில்ல காலியாக போகிறதுக்கு பதில் உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல நம்மளை சேர்த்துக்குவாங்க. நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள், $3000 செலவாகிற ஒரு சீட்டுக்கு நான் எந்த காசும் கொடுக்காம இலவசமாக, அதுவும் வணிக வகுப்பில் போகிறேன், அவ்வளோதான். சில நேரங்களில் நீங்கள் சரியான ஒரு ஏர்லைன்ஸை தேர்ந்தெடுக்கணும். அது சிங்கப்பூரில் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சரியான ஏர்லைன்ஸை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க இந்த மேம்படுத்தப்பட்ட அந்த ஒரு வணிக வகுப்புக்கான ஒரு சீட்டை உங்களுக்கு எப்போயாச்சும் தருவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் இது நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த வணிக வகுப்பில் தான் பயணம் செய்வாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது பேர் யுனைடெட் ஏர்லைன்ஸ். ஸோ என்னை பார்த்து எல்லோரும் ரொம்ப பொறாமப்படாதீங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், இது போல் PVH நிறைய இடங்களுக்கு போகுது, நிறைய மக்களுக்கு உதவி செய்யுது. அதனால் நான் இந்த உலகம் பூரா பயணம் செய்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கூட நான் ஒருத்தங்களை குணமாக்குனேன். நேற்றும் நான் சிங்கப்பூரில் நிறைய மக்களை குணமாக்குனேன். ஒருத்தங்க முட்டி வலின்னு வந்தாங்க, அவங்களையும் நான் குணமாக்குனேன். இது போல் நிறைய பேர். And so many guys, one lady came to me, she had irritable bowel syndrome, and she was telling me, sir, I'm very happy you came the last time. I went back home, I have got normal. I couldn't believe it. I went the next day to confirm, yes, my irritable bowel syndrome is gone. You see, just one day, madam. How many people are suffering of this kind of diseases all over the world? Okay? Right. சிவா சார்கிட்ட ஒரு பெண்மணி அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதை இப்போ நம்மக்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஒரு பெண்மணி என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி தான் அவங்களோட பிரச்சனை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது செரிமான அமைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு நாள்பட்ட நிலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு அவங்க என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போன வாட்டி இங்கே வந்தீங்க, நான் அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வகுப்பை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன். என்னால் நம்பவே முடியல. நான் மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன், நம்ம நிஜமாகவே நார்மலாக தான் இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆனால் எனக்கு இந்த நாள்பட்ட குடல் நோய்க்குறி இருக்குது இல்லையா, எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி இருக்கு இல்லையா, அது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இது ஒரே ஒரு நாள் தான். இந்த மாதிரி ஒரே நாளில் நம்ம சரி பண்ணிட முடியும். இந்த மாதிரி உலகத்தில் எத்தனை பேர் இந்த உலகத்தோட எல்லா மூலையிலையும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த கேள்வியை படிக்கிறாரு. Since there are so many choices, can you identify the place of happy settlement that this life is? Madam, you got money, every place is nice. Yes, peace and harmony. The government, people must not be unruly. Like for example, when you go to Iraq, my passport, every place they want to see my passport. Every place, anything. Oh, you see different color. Passport, Malasi. So once I got parked, I didn't tell you guys. Yesterday when I was coming back towards the border, Malasi, come, passport. Where's the bag? Take out. So they took out my go sir. There's a green packet. My toilet bag. It's very interesting. Story interesting or toilet bag? What comes out of the toilet is very interesting. Toilet bag is very interesting. Hey, toilet bag.
Maybe serve as a senior teenage underwear. What happened was, the guy took all my bags, opened up my bag, he found this. It's a pearl bag. No, I'm gonna open up. You see? Poultry. And what is so better? Medicine. So, Poultry's bag. what is this? You put drugs? No. So big. What is this? The string. This is an animal cage. This one to clean all the years, whatever dirt, I clean. I do this every day. And the guy said, what is this? You drug smuggler? And then we saw a multivitamin bottle. What is this? Wow, taking pictures. Even taking the brand of the bottle. Put outside, put all inside like that. Hey, camera, like that. They put outside like that. They call the dog. I think Dog going round. The God didn't know the making the dog go inside. Because they're going to catch me, say I'm smuggling drugs. And this is how I put drugs into my body. I put drugs into my body. I put drug inside your body. He was seriously looking at it in big, everybody came already, all wow, taking picture of this brand of the water. Taking picture of this. Hey, vitamin da, bhaiya, vitamin, not drug, vitamin. See madam, how difficult, spend about more than 1 hour there madam. One by one officer coming, so they got quite a very big smuggling group they got. So imagine, it's not easy to travel outside, you don't know what they're going to find, what they're going to do, and they don't want you to talk. You cannot talk. Shut up, what is that? They are going to talk to me and I'll tell you what is it. Why are you talking about yourself? Everybody trying to find out what is this, what is that, I tell you this. Ayo, kadale. Seriously, I tell you. So this is the kind of trouble we go through, in third world country. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு எது சந்தோஷத்தை தருது அப்படின்னு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் பதில் சொல்கிறாரு, உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா ஒரு இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் அமைதியோடையும் நல்லிணக்கத்தோடையும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதோட கட்டுக்கடங்காத மக்களும் கட்டுக்கடங்காத ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு அரசாங்கமும் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும், அதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வேணால் ஈராக்குக்கு போய் பாருங்கள். நான் ஈராக் போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? என்னோடய பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் இருந்தால் நம்மளால் விமானத்துக்குள்ளே போக முடியும். பாஸ்போர்ட்டுன்றது கடவுச்சீட்டு, அது இருந்தால் நம்ம விமானத்தில் போக முடியும். விசா அப்படின்றது நுழைவுரிமை. வேறு நாட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா இந்த விசா இருந்தால் தான் நுழைய முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம போக முடியும். நான் ஈராக் போயிருக்கும்போது ஒரு இடத்துலையுமே என்னோடய பாஸ்போர்ட்டை கேட்டாங்க. ஒரு இடத்துலையுமே அவங்க என்னோடய தோலோட நிறத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பாஸ்போர்ட், சார் மலேசியா நாட்டுக்காரர் இல்லையா, அதனால் அவங்கள ஈராக்கில் மலாசின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. மலேசியா நாட்டுக்காரங்களை மலாசின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விமானத்தில் போகும்போது மலாசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே உங்ககிட்ட இதை நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று நான் இங்கேருந்து அந்த எல்லையை தாண்டி வரும்போது என்னாச்சு தெரியுமா? மலாசி இங்கே வா, பாஸ்போர்ட்டை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. பேக் எங்கே, உன்னோட பை எங்கே, உன்னோட பையை திறந்து காட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய பைக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா வெளியே எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள போய் என்னோடய பச்சை கலரில் ஒரு பை இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நடந்தது, ஒரு கதை இது. என்ன அந்த பை உள்ளேருந்து என்ன வந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒருத்தர் இப்படி தான் என்னோடய பையெல்லாம் வாங்கிட்டாரு, எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போட்டார். அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சிட்டார். இப்போ இதை திறந்து இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டினா அதில் என்ன இருக்குது? ஒரு ஊசியை பார்த்த உடனே இவங்க போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு.
இது என்னது அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து ஒரு எனிமா கிட், நம்மளோட குடலை கழுவுறதுக்காக உபயோகப்படுத்துறது. நம்ம அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம நீக்கிறதுக்காக இதை உபயோகப்படுத்துவோம். இதை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய குடலை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கு புரியல நான் சொன்னது. இது என்னது, நீ வந்து போதைப் பொருள் உபயோகப்படுத்தியா, நீ கடத்தல்காரனா அப்படின்னு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய விட்டமின் பாட்டிலை எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்தாங்க. எடுத்துகிட்டு அதை படம் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து அது இது ஒரிஜினலாக விட்டமின் தானா அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அதோட பிராண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க இந்த போதைப் பொருள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மோப்ப நாய் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மோப்ப நாயை கூட்டிகிட்டு வந்து அதை காமிச்சாங்க. அந்த நாய்க்கு தெரியுது இது வெறும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது சுற்றிட்டு திரும்பி உள்ளே போயிடுச்சு. அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நான் என்னமோ கடத்துகிற மாதிரியும், நான் கடத்தினது கையோடு பிடிச்ச மாதிரியே அவங்க பண்ணாங்க. இந்த மாதிரி தான் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இந்த மாதிரி தான் என்னோடய உடம்புக்குள்ளே நான் போதைப் பொருளை உள்ளே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிக்கிறார் அந்த எனிமா கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. எனக்கு தெரியல அவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்ட்டு. எனக்கா செம சிரிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி என்னோடய உடம்புக்குள்ளே நான் ட்ரக் அனுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல. இந்த மாதிரி பெருசாக நிறைய அதிகாரிகள் வர ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தவங்களும் வந்து இதை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், இது விட்டமின் பையா, இது விட்டமின், இது போதைப் பொருள் கிடையாது, விட்டமின் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் மேடம், இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி நேற்று 1 மணி நேரம் இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ரொம்ப செலவாயிடுச்சு. ஒரு அதிகாரியாக மாற்றி வர ஆரம்பித்தாங்க. இவர் போனால் அவர் போனால் இவர் அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து கையோடு போதைப் பொருளை கடத்துறதை பிடிச்ச மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தெரியுதா, இது எதுவுமே சுலபமே கிடையாது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறது, நம்ம நாட்டை விட்டு வெளியே போகிறது, அதெல்லாம் சுலபமே கிடையாது. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு புரியல. என்னால் அவங்களுக்கு புரிய வைக்கவும் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போதைப் பொருளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ எதுவும் பேசாத, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட பேசுங்க, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியும், என்கிட்ட பேசுனீங்கன்னா தான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். எல்லாருமே நான் கடத்துகிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி இருக்க முயற்சி பண்ணுறாங்க. இது என்னது இது நான் சொல்கிறேன். ஐயோ கடவுளே, இவங்ககிட்டேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை நாம் இந்த 3rd வேர்ல்டு கண்ட்ரிக்கு போகும்போது அனுபவிக்க வேண்டியதுக்கு தெரியுமா. 3rd வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையாத நாடுகள், அப்படி இல்லாட்டி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். I went to South Africa. South Africa. What is this? Razor blade. No blade. Throw outside. Hey, shaving blade. No, it's a razor blade. Throw outside. Throw away. Oh my. I tell you, this word is so funny, man. Hey, Maya. No, you say blade. So, what do I say then? What do I say? What do I do? No, you say blade. Blade? Throw outside. Ask him how he shave his beard. Because they want to take it. Shave his beard. No, madam, you cannot talk there. Oh, keep quiet. Because some Keep cannot. quiet only. You talk, they'll be more unruly, no, this was all. Your country now, what can you do? Just keep quiet and come, that's all. You can't say, oh, I want place, I want to talk to the big fellas, or because you can argue. It's like, throw it away, like, don't point like, just come like that. So I lost the whole bunch of nice little shaver razor blade. You use the razor blade, isn't it? Use the word Yes. blade. Blade. You use the word blade. Blade. What does it do? What has the name to put lah? You know, shaving blade or shaving razor. Oh, what do I say? Shaving razor. Maybe I must change the name for that. Shaving knife. Shaving knife. What was? Just say Understand? shaver lah. Shaver. Yeah, no matter. You just come out as a and other put the big floor came down after throwing everything outside. Okay, so there are many countries very often to fly not so easy. You must be facing here. Okay, the matter already. Okay, done. நான் சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லலைல்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் எப்படி தெரியுமா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனேன். இது என்னது அப்படின்னு காட்டுறாரு. அது என்னென்னா, நம்ம சவரம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கத்தி, ரேசர் பிளேட்.
இப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் இவர்கிட்ட கேட்டிருக்கார். இவர் சொல்லியிருக்காரு, இது ரேசர் பிளேடு. என்னது பிளேடா? தூக்கி போட்டுருங்க. பிளேடெல்லாம் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது, கத்திலாம் இங்கே உள்ள அலோடு கிடையாது, இங்கே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், இது வந்து ரேசர் பிளேடு அப்படின்னு நான் சொல்கிறேன். பிளேடு தானே சொன்னீங்க, தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம், இந்த உலகம் ரொம்ப வேடிக்கையானதாக இருக்குது. நீங்கள் பிளேடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. பிளேடா, தூக்கி போட்டுருங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு மேடம் அங்கே கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல உங்களால் அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியாது, நீங்கள் அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் அவங்க ரொம்ப அவங்களோட நடவடிக்கையே மாற ஆரம்பிச்சிடும். அவங்க குழப்பமாக இருக்கிறாங்க ஆல்ரெடி. அதனால் அவங்களோட நாடு அது, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சிடணும், நம்மளால் எங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பெருசாக ஒரு ஆஃபீஸர் வேறு வந்தார். அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது, சரி தூக்கி போட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி தான் ஒரு கொத்தான அழகான ஒரு ரேசர் பிளேடை நான் தூக்கி போட வேண்டியதாக போச்சு. இதுதான் ஒரு ரேசர் பிளேட், இதுதான் அந்த ரேசர் பிளேட் பாருங்கள். ஆனால் பிளேடு அப்படின்ற வார்த்தையை நம்மளால் யூஸே பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணுறது? ஷேவிங் பிளேட், ஷேவிங் ரேசர், நான் என்ன சொல்கிறது? இதை வச்சு நான் என்னோடய மீசையையும் தாடியையும் சவரம் செய்ய உபயோகப்படுத்துகிறேன், நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? ஆனால் உங்களால் அங்கே எதுவுமே பேச முடியாது. அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அப்போ தான் அந்த பெரிய மனுஷர் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டார். சரி பரவாயில்ல, வேறு என்ன செய்கிறது அப்படின்னு மறுபடியும் அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சுட்டு இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம், அடுத்த கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Number 8. What challenge did you face when crossing the Iraq border? How have you kept resilient through the challenging journey far from noble reason? Mohana. So when I reached Iran was fine. When I reached Iraq, the place was dirty, very dirty. Things are different. People are not unruly. When I came, they took my laptop, they took my camera, and they want to see what is my laptop content. Open up a laptop, checking at this. And then later they said, okay, you can take the laptop and go to the immigration. He asked me for visa. I said, no visa because it's visa on arrival. He said, yes, visa on arrival, visa on arrival come in the plane. And then when I start checking everywhere, he never said visa on arrival. They went to send to Baghdad, my person was Baghdad headquarters, come back finally after 2 hours, okay, you can go inside. Stamp and went, they left me. And the last time when you went? No, I didn't go to Iran. Iran, no problem. This is Iraq. So many countries like that, they want me to have a visa. But very Americanized. American are taking over the whole place. Very Americanized. So when Iran, I have a SIM card, that can be the US SIM card. I can roam any part of the world very easily except for Iraq and Cuba. So when I entered Iraq, automatically the flow changed, boom. I got my connection in Iraq. Iraq and US are friends now, not Iran. So like that. So the phones are very important to travel, no? I've joined. Otherwise, you cannot be buying SIM cards everywhere. How much of money going to find time, you know? So I have a SIM card given by Shweta. She's used to be working for T-Mobile, so she going to use it. And the best part in American airline, you can even do Wi-Fi in the plane with T-Mobile phones. So I get 15 gigabyte every month. Free, traveling the world, free, okay? மோகனா அப்படின்ற ஒரு மேடம் அடுத்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மேலான நோக்கத்திற்காக, ஒரு உன்னதமான காரணத்துக்காக வீட்டை விட்டு தொலைதூரம் பயணம் செஞ்சு ஈராக்கோட எல்லையை கடந்து போகும்போது என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க, அமைதியோடையும் எப்படி நீங்கள் இந்த சவால்களை எதிர்கொண்டீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவா சார் பதில் சொல்கிறாரு, நான் ஈரான் போனேன், ஈரான் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஈராக்கு போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ரொம்ப சுத்தமே இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அங்கே எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே மக்கள்லாம் கீழ்ப்படியாதவங்களாவோ ஒழுங்கற்றவங்களா இருந்தாங்க அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நான் அங்கே போனப்போ என்னோடய லேப்டாப் இருக்கு இல்லையா, மடிக்கணினி, அதை அவங்க வாங்கிக்கிட்டாங்க.
என்னோடய கேமரா, ஃபோட்டோ எடுக்கிற என்னோடய கேமரா, அது எல்லாத்தையும் அவங்க வாங்கி பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னா, என்னோடய லேப்டாப்லேயும் என்னோடய டேப்லேயும் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன், நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன், அந்த வீடியோலாம் என்ன, அந்த வீடியோவில் என்னெல்லாம் பற்றி பேசியிருக்கேன், அது ஒன்றொன்றையும் அவங்க செக் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல அவங்க லேப்டாப்பை தரேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் தரேன். ஆனால் நான் எல்லா பாஸ்வேர்டு போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க உள்ளே இருக்க எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணாங்க. அப்படியே ரொம்ப நேரம் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் இதே போல் தான் பண்ணாங்க. இமிக்ரேஷன் அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரியில் நாட்டுகளை நுழையிறதுக்கு முன்னாடி அந்த விசாலாம் வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓகே சொன்னால் தான் நம்ம போக முடியும். அந்த மாதிரி அங்கேயும் வந்துட்டு என்னோடய விசாவை கேட்டாங்க. லேப்டாப் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் என்கிட்ட விசான்னு கேட்டப்போ நான் சொன்னேன், விசா என்கிட்ட இல்லையே, விசா நாங்கள் வந்ததுக்கப்புறம் தானே கொடுப்பேன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது நான் அந்த இடத்துல நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிறத தவிர வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் விசா கொடுப்போம் அப்படின்னு போட்டே இல்லை. ஐயோ போச்சுடா அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பாக்தாதுக்கு அனுப்புவாங்களான்னு தெரியல. என்னோடய பர்ஸு, பேகு எல்லாம் அங்கே இருக்குது, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓகே நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே இங்கே போயிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஈரானுக்கு தான் போயிருக்கேன், அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈராக்குக்கு இதுதான் நான் முதல் வாட்டி போகிறேன், ஈராக்கில் தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து ரொம்ப அமெரிக்கர்களால் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, அமெரிக்காவில் ஆக்கிரமிப்பு பண்ணதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்கள மாதிரியே இவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அமெரிக்கர்களை போல் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமெரிக்கர்கள் வந்து இந்த இடத்த பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஈராக் போனேன். அந்த இடத்துல என்கிட்ட ஒரு சிம் கார்டு இருக்குது. அது வந்து அமெரிக்கா நாட்டோட சிம் கார்டு. நான் வந்து எந்த நாட்டுக்கு வேணால் இந்த சிம் கார்டை வச்சு எந்த நாட்டுக்கு வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் நான் ஒரு கால் பண்ணி என்னால் பேச முடியும். ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஈராக்கையும் கியூபாவையும் தவிர நான் உலகத்தோட எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியும். இந்த 2 இடத்துல நான் போனால் மட்டும் அந்த சிம் கார்டு வேலை செய்யாது. நான் ஈராக் போனப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபோன் மொத்தம் மாறிடுச்சு. பூம் அப்படின்னு எல்லாமே மாறிடுச்சு. இதுதான் இந்த ஈராக்கில் இருக்க கனெக்ஷன் போல். ஈராக்கும் அமெரிக்காவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் ஈரான் அந்த மாதிரி கிடையாது. இது போல் நாம் பயணம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. என்னால் ஒரு நாட்டுக்கும் போய் அங்கே இருக்கிற சிம் கார்டை வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. எனக்கு அதுக்கு பணம் செலவாகும், அதுக்கும் மேலே அங்கே நிறைய நேரம் செலவாகும். எனக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் நான் யோசிக்கணும் இல்லையா. அதனால் நான் வந்து ஸ்வேதான்றவங்க எனக்கு ஒரு சிம் கார்டு கொடுத்தாங்க. அதை தான் நான் உபயோகப்படுத்துகிறேன். அவங்க வந்து ஹவாய் நாட்டோட ஒரு அணியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த சிம் கார்டை எனக்கு கொடுத்தது. இதில் என்ன பெஸ்ட் பார்ட்டு, இதில் என்ன ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்கன் ஏர்லைன்ஸோடது, அதாவது விமான நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த அமெரிக்காவோடது தான் இருக்கிறதுல ரொம்ப சூப்பரானது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும். இதில் ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி எனக்கு 15 GB வரைக்கும் ஒரு மாதமும் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த உலகம் பூரா நான் வந்து பயணம் செய்கிறதுனால எனக்கு இது ரொம்ப இலவசமாக கிடைக்கிது. சரியா? Sir, joined PBS recently from Mauritius. It's very incredible favor that you are going around the world to cure the poor. Sir, how can I help you? Give me money. Yeah, I think money travel is there. I went to Mauritius 3 times already. I had to put a flight, all go. So whatever I receive is not enough, you come on flight. இப்போ அடுத்த கேள்வியை படிக்கிறாரு. அதில் ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, சார் நான் மொரிஷியஸ்லேருந்து பேசுகிறேன், மொரிஷியஸ்லேருந்து PVHஐ ஃபாலோ பண்ணுறேன். நான் பார்க்குறேன் ஒரு பெண்மணி வந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் அளவிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உபகாரம் ஒன்று பண்ணீங்க. இந்த மாதிரி நீங்கள் உலகம் பூரா பயணம் செஞ்சு எல்லா ஏழைகளோட பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க. நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா சார் சொல்கிறாரு, எனக்கு நிறைய காசு கொடுங்க,
ஆமாம், நான் வந்து மொரிஷியஸ்க்கு 3 வாட்டி போயிருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய செலவு இருக்குது. எனக்கு என்ன நீங்கள் டொனேஷனாக கொடுக்குறீங்களோ அது எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால் நீங்கள் எனக்கு நிறைய காசு கொடுங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் நிறைய பயணம் செய்ய முடியும், நான் விமானத்தில் மற்ற நாடுகளுக்கு போக முடியும், எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி நன்றி நன்றி. When you come to flight,